அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைய தினம் அந்த சாராள் டக்கர் கல்லூரிக்கு ஒரு செயலாளரை நீதிமன்றத்தின் மூலம் ஓய்வு பெற்ற நீதிபதிகள், அதாவது நமக்கு செக்ரட்டரியாக அட்மினிஸ்ட்ரேட்டராக கொடுக்கப்பட்ட 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இந்த ஓய்வு பெற்ற ஜோதி ஐயாவை அனுப்பியிருக்கிறார்கள். இதை குறித்து நான் சமூக வலைதளத்தில் நான் சொல்லும் பொழுது 2 பகுதியிலிருந்து, திருநெல்வேலி டயசிஸ்லேருந்தும் தூத்துக்குடி டயசிஸ்லேருந்தும் ஒவ்வொரு நபர் என்னோடு கூட பேசினார்கள். திருநெல்வேலி டயசிஸில் ஒரு ரொம்ப என்னை நேசிக்கிற ஒரு சகோதரர் ஆசிரியராக இருக்கிறார்கள். தூத்துக்குடி டயசிஸில் எனக்கு ரொம்ப என்னுடைய தாய் தகப்பனுக்கெல்லாம் அறிமுகமானவர்கள், அவர்கள் கீழ் படித்தவர்கள். அவரும் வயதானவர். அவர் ஒரு வார்த்தையை என்னோடு கூட சொன்னார். 2 பேரும் என் மீது அன்பு வைத்தபடினால் என்னோடு கூட சொன்னாங்க, நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் பேசுகிற எல்லாவற்றையும் நாங்கள் ரசித்து உண்மையாகவே கர்த்தர் உங்களை அருமையாக எடுத்து உபயோகப்படுத்துகிறார் என்று மகிழ்ச்சியோடு இருந்தோம். ஆனால் நீங்கள் இந்த நீதிமன்றத்தின் மூலம் இயேசுவை அறியாதவர்கள் நமக்கு நிர்வாகியாக செயலாளராக போட்டதுக்கு ஆண்டவருக்கு நன்றி என்று சொன்னீர்களே, அதுதான் எங்களுக்கு ஜீரணிக்க முடியவில்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் சொன்னார், அந்த பாளையங்கோட்டையிலேருந்து பேசினவர் சொன்னார், எனக்கு அந்த நேரத்தில் என்னோடு கூட பேசுகிறவங்களுக்கு நான் பதில் சொல்ல தெரியலை, அதனால் உங்கள்கிட்ட நான் பேசினேன். நான் ஒன்று சொல்ல பாருங்கள், வீடு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். இது யார் செய்தது? நான் சொன்னதுனாலேயே வந்தாங்க? கிடையாது. இது நமக்குள்ளே நடந்த பிரச்சனைகள், சண்டைகள், போராட்டங்கள், பொறாமைகள், கொள்ளையடிக்க வேண்டும் என்ற ஆசை, அந்த பதவி கிடைத்தால் இவ்வளோ கொள்ளையடிக்கலாம், இந்த பதவி கிடைத்தால் இவ்வளோ கொள்ளையடிக்கலாம் என்கின்ற ஒரு ஆதங்கத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு நீதிமன்றத்துக்கு சென்றதுனால இன்றைக்கு நம்முடைய 24 திருமண்டலமும் முடக்கப்பட்டு, நமக்கு செனாடில் யார் கிடையாது, மாடரேட்டர் கிடையாது, செனாடு செக்ரட்டரி கிடையாது, துணை மாடரேட்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. நிர்வாகமே ஸ்தம்பித்து விட்டது. 2 இயேசுவை அறியாத ஓய்வு பெற்ற நீதிபதிகள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். பாலசுப்ரமணியம் ஓய்வு பெற்ற நீதிபதி, பாரதிதாசன், அப்புறம் இன்னொருத்தர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி ஒருத்தர் இருக்கிறார். 3 பேருமே இயேசுவை அறியாதவர்கள், புறமதஸ்தர்கள். இவர்களை யார் கொடுத்திருக்கிறார்? நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. இது யார் செய்த தவறு? நான் இன்றைக்கு சொன்ன உடனே சொல்கிறீங்க, இப்படி சொல்கிறீங்களா ஐயா அப்படின்னு சொல்லி. இது யார்? நான் செய்த தவறா? கிடையவே கிடையாது. ஒவ்வொருவரும் வழக்கு என்று சொல்லி நீதிமன்றத்துக்கு பணத்தை அள்ளி வீசினபடியினால் நீதிபதி என்ன செஞ்சாங்க? இயேசுவை அறியாதவர்களை கொண்டு நிர்வாகத்துக்கு தலைவராக போட்டாங்க. உண்மையாக சொல்கிறேன், பாலசுப்ரமணியன் சாருக்கோ பாரதிதாசனுக்கோ ஒன்றுமே தெரியாது. நம்ம டயசிஸ் சமாச்சாரம் ஒன்றுமே தெரியாது. நம்முடைய ஆன்மீகத்தை பற்றி எதுவுமே தெரியாது. முதல் நான் பாரதிதாசன் சார் வீட்டுக்கு நான் சென்று முதல்ல நம்ம சட்ட புஸ்தகம், சிஎஸ்ஐடிஏ சட்ட புஸ்தகத்தை தான் நான் அவங்களுக்கு போய் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொண்டு கொடுத்தேன். ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. அப்போது இது நான் செய்த தவறில்லை, நம்முடைய சகோதரர்களுடைய போட்டி பொறாமையினால், அவர்கள் வழக்குகளை தொடுத்ததுனால ஒரு இயேசு அறியாதவர்கள் இன்று நம்முடைய தலையில் ஏறி உட்கார்ந்திருக்கிறார்கள், நம்முடைய தலைமையில் ஏறி உட்கார்ந்திருக்கிறார்கள். முடக்கப்பட்டிருக்கிற கைகள் முடக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர்களையும் செயல்பட விடாதபடி சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் கடந்து சென்றார்கள். இங்கு சுப்ரீம் கோர்ட்டில் அங்கே போய் இப்போ கிடையில் கிடக்குது. நம்மளும் ஒவ்வொரு வாரமும் இன்றைக்கு வந்துருமா அன்றைக்கு வந்துருமான்னு பார்க்குறோம். அது வந்து தள்ளி போயிட்டு இருக்குது. இப்போ 10ஆம் தேதி, டிசம்பர் 10ஆம் தேதி 39வது ஐட்டமாக வருகிறது. இதிலையாவது எப்படியாகிலும் ஒரு தீர்வு கிடைக்கட்டும் என்று நீங்கள் ஜெபியுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த சாராள் டக்கர் கல்லூரிக்கு டிஎஸ் ஜெயசிங் அவருடைய சகோதரர் தான் ரெவரண்ட் சவுந்தரபாண்டியன், அவரை செயலாளராக நியமித்திருந்தார்கள். அவருடைய காலம் முடிவதற்கு முன்பதாக, அவருக்கு நியமிக்கப்பட்ட அந்த 1 வருட காலம் முடிவதற்கு முன்னதாக இந்த பர்னபாஸ் என்கிற துரோக செயல்காரர் வீம்புக்காக, அதாவது யாரிடமிருந்து நன்மையை வாங்கி சாப்பிட்டோமோ அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்கிற தீய நோக்கத்தோடு அவர் ஒழுங்காக சும்மா இருந்து நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஒரு நயா பைசா தொட மாட்டார். ஒரு டீ காஃபி கூட அவர் கையிலேருந்து வாங்கி நிறைய பிள்ளைகளுக்கு இலவசமாக புத்தகங்கள் வாங்கி கொடுப்பார், ஃபீஸ் கட்டி கொடுப்பார், எல்லாம் செய்துட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு துரோகம் பண்ணி அவரை பெதடியை பிடித்து தள்ளுற அளவுக்கு தள்ளிட்டு சாம்சன் பால்ராஜை கொண்டு உள்ளே போடுறாங்க. எதற்காக சாம்சன் பால்ராஜ் போடுறாரு? அவர் பிஷப் தரப்பில், பர்னபாஸ் தரப்பில் தனியாக ஒரு லே செக்ரட்டரி உருவாக்கணும் என்கிற ஒரு தீய நோக்கத்தோடு இவர் வேதநாயக அணியில் இருந்தாலும் அவரை வேரோடு பிடுங்கி எடுத்து தன்னுடைய கிரியையாக இயக்கி கொண்டிருக்கிறார். இவர் யார் என்று சொன்னால் அங்கே தூத்துக்குடியில் டிஎஸ்எஃப் உடைய மருமகன் தான்.
அவர் மூத்தவருடைய மருமகன் தான். அதனால் எல்லாம் சுற்றி அந்த குடும்பங்கள் தான் உள்ளே இருக்கிறாங்க. இதனால தான் அது என்ன செஞ்சோம். இதில் இன்னொருத்தர் சொன்னாங்களாம், நேற்றைய தினம் செனாடிலிருந்து நம்ம ரிட்டையர்டு ஜட்ஜி, அதாவது சிவா என்ன ஜோதி ஐயா வந்து திருநெல்வேலிக்கு அந்த சாரால் டக்கர் கல்லூரி சார்ஜ் எடுக்க வரும்பொழுது அங்கே ஒருவர் சொன்னாராம், இப்படி பிஷப் காட்ஃப்ரே நோபல் வந்து டிஎஸ் ஜெய்சிங் அவருக்கு ஆதரவாக பேசுகிறாரு, அவர்கிட்ட பணம் வாங்கிட்டு பேசுகிறாரு. ஹலோ, அவங்கெல்லாம் இன்னும் இந்த வழக்கில் கைதியாக இருக்கிறாங்க. அவர் ஏற்றுவாக இருக்கிறாரு ஜெய்சிங் அண்ணாஜி. மற்ற எல்லா 13 பேர் மீது வழக்கு 33 வழக்கு பதிவு செய்யப்பட்டு சமன் சர்வாக ஆகி கொண்டிருக்கிறது. அப்போ பாருங்க எப்படி ஒரு கெட்டனை பாருங்க, அவங்ககிட்ட பணம் வாங்கிட்டு அவங்களுக்காக பேசுகிறேன். அப்படி எங்கேயுமே கிடையாது. காட்ஃப்ரே நோபல் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு தான். அதாவது அங்கே நடக்கிற பிரச்சனைகளை கண்ணோக்கி பார்க்கிறோம், அவர் செய்கிற துரோகத்தை கண்ணோக்கி பார்க்கிறோம். பர்னபாஸ் இதை தான் நான் எக்ஸ்போஸ் பண்ணுகிறேன். அதுக்காக தூத்துக்குடி டயசிஸ் சம்மந்தப்பட்ட பேசுகிறேன், கோயம்புத்தூரில் தீமோத்தே அவர் பேராயர் செய்கிற தவறுகளை பேசுகிறோம், கால்வின் பிரின்ஸ் கால்வின் அவர் செய்த தவறுகளை பேசுகிறோம். இதெல்லாம் யார் ரூபா கொடுத்தா சொல்லுங்கள்? அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் தவறாக திரித்து, ஒருவேளை நான் நினைக்கிறேன் இவ்வளோ மார்ட்டின் தான் சொல்லியிருப்பார். ஏன்னா மார்ட்டின் வந்து ஏற்கனவே என் கண்ணு முன்னாடியே ரிட்டையர்டு ஜட்ஜி பாலசுப்ரமணியன் சார்ட்ட என்னை பற்றி தவறாக பேசுகிறார். பாருங்கள், அவர் சிஎஸ்ஏ லோகோ உபயோகப்படுத்துகிறார், டிடிடிஏ லோகோ உபயோகப்படுத்துகிறார். ஏன் டயசிஸு நான் தான் அதுக்கு பெனிஃபிஷியர், நானே பங்குதாரராக இருந்து என்னுடைய கம்பெனி டிடிடிஏ கம்பெனியில் சிஎஸ்ஐடிஏ கம்பெனி அவர் பங்குதாரராக இருக்கிறேன், நான் சொத்துக்கு பங்குதாரராக இருக்கிறேன். நான் என் கம்பெனியுடைய லோகோவை யூஸ் பண்ணுறதுக்கு நான் யார்கிட்ட கேட்க வேண்டும்? அவர் சொல்கிறார், அப்படி போட்டுக்கிறாரு, விசிட்டிங் கார்டில் எதை போட்டுக்கிறாரு, லெட்டர் பேடில் இதை போட்டுக்கிறாரு. நான் எதுக்கு அப்படி சொன்னார்னா, நாங்கள் போய் ஒரு 5 புகாரை கொண்டு நான் மனுவாக கொடுக்குறேன் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிட்ட. கொடுக்கும்பொழுது இவர் பக்கத்தில் பார்த்துட்டு தான் இருக்கு. அப்போ நான் சொன்னேன், நான் முகத்துக்கு நேரே பேசுகிறாள், இந்த பாருங்க 2 கலர்களை பக்கத்தில் வச்சுட்ருக்கீங்க, இவங்ககிட்ட வச்சு நீங்கள் என்ன உண்மைத்தன்மை இருக்கும், நாங்கள் கொடுக்குற கம்ப்ளைண்ட்லாம் அவர் தூக்கி எங்கேயா ஓரமாக போட்டுருவாங்களே என்று சொன்னேன். அதெல்லாம் கிடையாது, நாங்கள் தான் கவர் போட்டு சீல் போட்டு தான் வைக்கிறோன்னு சொன்னார். அதே போல் என் கம்ப்ளைண்ட்டு எங்கேயோ தூக்கி ஓரமாக போட்டாங்க. 3 வாரம் எனக்கு பதில் வரல. உடனே நான் திரும்பவும் நேர செனாட் அலுவலகத்துக்கு சென்று யார் பாலசுப்ரமணியன் சாரை பார்க்கும் பொழுது, நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்காம ஓரலாக கொடுத்தாலும் அங்கே நாங்கள் விசாரிக்க முடியாது. இல்லை சார், நான் 3 வாரத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன், இந்த உங்கள் யார் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி அவர் தான் வாங்கியிருக்கிறாரு என்று சொன்னேன். உடனே அவர் அது கேட்குறாரு, என்னாச்சு அவங்க கொடுத்தாங்களா? ஆமாம். எங்கே என் கைக்கு வரலையேங்கிறார். உடனே இவங்க யார் மார்ட்டினும் அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி ஒருத்தர் முகத்தை பார்க்குறாங்க, பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறார். உடனே போய் எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ பெரிய பண்டில் கொண்டு கொடுக்குறாரு. 5 பேர் மேலே புகார், அதில் ஒன்று பர்னபாஸ். சரியா? இவ்வளோ புகார்கள் கொடுத்துருக்கோம். அப்போ இதை உடனே நாங்கள் வாசிக்க முடியாது, நான் உங்களுக்கு வாசித்து உங்களுக்கு தீர்ப்பு அனுப்புறேன்னு சொன்னார். அதே போல் பாலசுப்ரமணியன் சொல்லி தீர்ப்பு அனுப்புனார். அந்த நேரத்தில் தான் இந்த மார்ட்டின் போய் நேரில் என்ன செய்கிறாரு, என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இதற்கெல்லாம் பயந்தவராக காட்ஃப்ரே நோபல். நம்மகிட்ட மடியில் கனம் கிடையாது, வழியில் பயம் கிடையாது. அப்போ இப்படிலாம் சொன்ன உடனே அதை விசாரித்தார்ல, இது அது ஒரு காழ்ப்புணர்ச்சி. அதுக்கப்புறம் நான் வந்தேன், ஃபைலை தூசி தட்டினேன். அவருடைய மனைவியை தூத்துக்குடியில் யார் எஸ்டிகே ராஜன் சொல்லி போஸ்டிங் போட்டிருக்காங்க காலேஜில், போப்ஸ் காலேஜில். அந்த தூசி தட்டி அந்த ஃபைல் எடுத்து அந்த உள்ள ரெக்கார்டெல்லாம் எடுத்துட்டோம். எடுத்து நான் இப்போ கூட உங்களுக்கு இந்த வீடியோவில் சைடில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். எல்லாம் அவங்க பழைய பணியில் அமர்த்தப்பட்டது, ஆர்டர் எல்லாமே, சர்வீஸ் ரெக்கார்டு எல்லாமே நான் எடுத்துட்டோம். அப்போ பாருங்கள், இந்த அம்மா வந்து சென்னை டயசிஸில் அங்கத்தினர் இருக்காங்க, மார்ட்டின் சென்னை டயசிஸில் அங்கத்தினர் இருக்கிறாரு. ஆனால் அவர் எங்கே கொண்டு போட்டிருக்காங்க, தூத்துக்குடி டயசிஸில் வேலைக்கு அமைத்து. இதெல்லாம் கொண்டு எக்ஸ்போஸ் பண்ண உடனே கோபத்தில் இருப்பார். இன்னும் கர்த்தர் எங்களை தலைமையில் கொண்டு வந்து வைப்பார், அப்போ தான் தெரியும் மார்ட்டினுக்கு. அதில் யாருக்கும் நாங்கள் பயப்பட போக கிடையாது. இவர் சொன்ன உடனே அது நாங்கள் அவர்கிட்ட போய் நாங்கள் கையேற்றிட்டு நிற்க போகிறோம். அவருடைய எஸ்டிசி காலேஜ் பணியை செய்ய போகிறாரு, எங்களுக்கும் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. சரியா? சரி, இது ஒரு பக்கம். இன்னொன்று, எதற்காக நான் இதை சந்தோஷப்பட்டேன்னு சொன்னால், சாரால் டக்கர் கல்லூரியில் 14 வேக்கன்சிஸ் இருக்குது. ஒரு வேக்கன்சிக்கு 60-80 லட்சம் ரூபா விலை பேசியிருக்கிறாங்க. 80 லட்சம் ரூபா பேசி ஆட்களை சேகரிக்கிறாங்க. அப்போது இதை போட்டு விட்டுருவாங்க. ஆனாலும் கர்த்தர் அதற்கு முன்னாக தடுத்து ஒருத்தரை கொண்டு அட்மினிஸ்ட்ரேட்டராக உள்ளே போட்டாச்சு. சரி, இப்போ அவர் தப்பு செய்வாரா, அதுக்கு நம்ம விட்டுருவோமா? ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் நார்வேலேருந்து அவ்வளோ வரையும் கொண்டு போஸ்டிங் போட்டுருவார். அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவரை பற்றி நான் முதல்ல விசாரித்தேன். அவர் நேர்மையானவர், நல்ல மனிதர் என்று நான் விசாரித்து தான் அவரை பற்றி நான் சொன்னேன்.
என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லவில்லை, நான் நிறைய பேர்ட்ட விசாரித்து பார்த்ததில் அவர் நேர்மையான ஒரு மனிதர். அதற்காக நாங்கள் விட்டுருவோமா? அவர் ரிட்டையர்ட் ஜட்ஜினோட அவர் கன்னியாகுமரிக்காரங்களாம் கொண்டு வேலைக்கு போட்டால் நாங்கள் விட்டுருவோமா? அதெல்லாம் விட மாட்டோம். அது யாராக இருந்தாலும், பர்னபாஸாக இருந்தாலும் அதான் கதை. இங்கே யார் அட்மினிஸ்ட்ரேட்டர் யார் தவறு செய்தாலும் அதை கேட்பதற்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது. மை ப்ராப்பர்ட்டி, இட்ஸ் மை ப்ராப்பர்ட்டி. டிடிடிஏ இஸ் அ மை ப்ராப்பர்ட்டி. என்னுடைய சொத்து, நான் பங்குதாரராக இருக்கிறேன். என் பூட்டனார் காலத்திலிருந்து உருவாக்கப்பட்டது திருச்சபை. நாங்கள் தொடர்ச்சியாக பங்குதாரராக இருக்கிறோம். அதனால் நான் தான் கேட்கணும், வேற யார் கேட்பா? அதே போல் நீங்கள் ஒவ்வொருவரும் பங்குதாரர், நீங்கள் தான் கேட்கணும். அதான் பர்னபாஸ் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது, நீங்கள் இப்படி ஒரே திருச்சபையிலேருந்து அது கம்ப்ளைண்ட் கொடுக்கலம்மா, நான் டிடிடிஏக்கு நான் ஓனர், நான் ஒரு ஷேர் ஹோல்டர், நான் பங்குதாரர், நான் ஒரு பெனிஃபிஷர், நான் தான் கேட்க முடியும். அப்போ திருச்சபையில் எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அந்த அம்மாவும் சிஎஸ்ஐ கிறிஸ்டியன் ஆர்டர் தான், தூத்துக்குடி டயசிஸ். ஆனால் நான் சொன்னேன், கொடுக்கலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். தவறு செய்தால் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். தவறு செய்யாதவங்களை திருத்தி கொடுக்க நான் வரவில்லையே. ஆதாரத்தோடு தவறு செய்தவரை கண்டிக்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் என்று சொன்னேன். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இதை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு யாவருக்கும் இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ப்ராப்பர்ட்டி, உங்கள் சொந்த ப்ராப்பர்ட்டி, உங்கள் முப்பாட்டனார்கள் சம்பாதித்த சொத்துக்கள். இதை நீங்கள் ஒருபோதும் கயவர்கள் தொடுவதற்கு விட்டு விடாதீர்கள். ஆகவே இதை நீங்கள் டவுட் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நானும் மனது பிரியமில்லை, இன்னொரு புறமதஸ்தர் நம்முடைய டயசிஸை ஆளுகை செய்வதற்கு எனக்கு எல்லளவும் பிரியம் கிடையாது. வழி இல்லையே. இன்னைக்கு டிஎஸ் ஜெய்சிங் அவர்கள் தரப்பில் ஒரு 4 பேரை கொடுத்தாங்க, பர்னபாஸ் தரப்பில் ஒரு 4 பேரை கொடுத்தாங்க. அவர் 8 பேரையும் உதறிட்டு அவருடைய பிரியத்தின்படி யாரையோ ஒருத்தரை போட்டிருக்கிறார். அப்போ நாங்கள் எல்லாருமே வேற யாராவது ஒரு பொதுவானவர், 2 அணியில் கூட இல்லாத ஒரு பொதுவானவரை போட்டுட்டு நாங்கள் விரும்பினோம், பொதுவானவரை போட்டுட்டு என்று சொல்லி. அதனால் எனக்கு புறமதஸ்தர்கள் நம்ம ஆளுவதற்கு எல்லளவும் பிரியம் கிடையாது. ஆனாலும் இதை செய்வது யார்? தேவன். நம்மளா செய்கிறோம்? நம்ம கையில் என்ன இருக்குது? அப்புறம் தூத்துக்குடியிலேருந்து பேச சொன்னாங்க, நீங்கள் இதற்காக ஜெபிப்போம் என்று சொல்லியிருக்கலாம். இதை செய்ததுக்கு கடவுளுக்கு நன்றி, கர்த்தர் செய்தார் என்று சொல்லுகிறீங்க. கர்த்தர் தான் செய்கிறாரு. எந்த காரியனாலும் கர்த்தர் தான் செய்கிறாரு. நீங்கள் எந்த தீமையான காரியம் எது வந்தாலுமே ஆண்டோடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமே அசையாது. தேவனுடைய சித்தம் இல்லாமல் தலையில் உள்ள ஒரு முடி கூட கீழே விழாது. ஆகவே நன்மையானாலும் தீமையானாலும் இது நம்ம சகித்துக் கொள்ளதான் வேண்டும். ஆண்டவர் தான் அனுமதிக்கிறார். காட்ஃப்ரே நோபல் விருப்பத்தின்படி அவர் செய்யவில்லை. அவருக்கு தெரியும் என் பிள்ளைகளை எப்படி நடத்தணும். சில நேரங்களில் சவுக்கால் அடிப்பார், சில நேரங்களில் அணைச்சி அன்பை ஊற்றுவார். அடிக்கவும் செய்வார், காயப்படுத்துவார், காயத்தை கட்டுவார். அவரே காயப்படுத்தி காயம் கட்டுவார். 7 முறை அடிப்பார், 8வது முறை அடிப்பார். அதை நாம் சகித்து கொண்டு தான் இருக்க வேண்டும். அவரை எதிர்த்து கேட்பதற்கு நாம் தகுதியற்றவர்கள். ஆகவே இந்த தூத்துக்குடியிருந்து பேசின சகோதரர், பாளையங்கோட்டிலிருந்து பேசின சகோதரர்கள் 2 பேர், இது பொதுமக்களுடைய சத்தமாக நான் எடுத்து தான் இதற்கு நான் பதில் கொடுக்கிறேன். அவர்கள் இருவருக்கு நான் பதில் கூறிவிட்டேன் அலைபேசியின் வாயிலாக. ஆனால் இதே போல தூத்துக்குடி நேசர் டயசிஸில், திருநெல்வேலி டயசிஸில் மற்றும் 24 டயசிஸில் உள்ளவங்க, நீங்கள் ஏதாவது மனசுக்குள்ளே ஒரு அங்கலாய்ப்போடு இருந்தீங்கன்னா உங்கள் கேள்விக்கு பதில் வேண்டும் என்பதற்காக ஆவியானுடைய கிருபையினால் இப்பொழுது பதிலாக கொடுக்குறேன். ஆகவே ஒரு காட்ஃப்ரே நோபலுக்காக ஆண்டவர் செய்யவில்லை. ஆண்டவர் நம்முடைய திருச்சபையை இரும்பு பிரஷ் போட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்கிறார். அது காயங்கள் வரும், இரத்தங்கள் வரும். ஆனாலும் அதை மருந்து ஈசோப்பினால் அவர் சுத்திகரிக்கிறார். அவர் பிசின் தைலத்தினால் அதை பூசி, இயேசுவின் இரத்தத்தினால் பூசி அதை சரிப்படுத்துவார். ஆகவே நம்முடைய திருமணத்தை அழிப்பதற்கு நான் ஒரு காலமும் நான் அதை விரும்ப மாட்டேன். அந்நியர் நம்முடைய திருமணத்தை ஆளுகை செய்வதற்கு ஒரு காலமும் நான் விரும்ப மாட்டேன். சூழ்நிலை எப்படி இருக்கிறது? கயவர்கள் அதை விற்கிறதற்கு, அந்த ஒவ்வொரு போஸ்டிங்கை விற்பதற்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 14 கோடி இப்போ இந்த கேப்பில், அந்த சண்டை போட்ட கேப்பில் எத்தனை கோடி போச்சோ, மீதி பணத்தையும் சுருட்டுவதற்கு போகிறாங்க. அதை தடுப்பதற்காக தான் நான் அந்த வார்த்தை பேசினேன். ஒருவேளை உங்கள் மனசில் அது தவறாக தோன்றியிருந்தால் நீங்கள் அதை தயவாய் மன்னியுங்கள். நான் அப்படிப்பட்டவன் அல்ல. ஆண்டவருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் எலியாவை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எவருக்கும் பயப்படாமல். எலியா காலத்தில் அவ்வளோ கள்ள தீர்க்கதரிசிகளாக இருந்தாங்க, முகஸ்துதி பண்ணக்கூடிய தீர்க்கதரிசிகளாக இருந்தாங்க. அன்றைக்கு எலியா மாத்திரம் தான் வைராக்கியம் உள்ள புருஷனாக இருந்தான். இன்றைக்கு
இந்த 24 திருமணத்தில் எலியாவை போல வெகு பக்தி வைராக்கியத்தோடு என் திருச்சபையை மீட்டெடுக்க வேண்டும், என் திருச்சபையை பாதுகாக்க வேண்டும், என் திருச்சபை மக்கள் 44 லட்சம் மக்களை 88 லட்சம் மக்களாக மாற்ற வேண்டும், என் திருச்சபையில் உள்ள அனைத்து போதர்களும் ஊழியம் செய்ய வேண்டும், அவர்கள் மனைவிகள் ஊழியம் செய்ய வேண்டும், உபதேசியார்கள் அதிகமாக ஊழியம் செய்ய வேண்டும், சபை மக்கள் ஊழியம் செய்ய வேண்டும், நம்முடைய திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு தாகம் தான். அது மாத்திரமல்ல, நான் கண்ணை மூடின பிறகும் காட்ஃப்ரே நோபல் என்று ஒரு வந்தார், இவ்வளவு மாற்றங்களை செய்தார் என்று 200,000 வருடம் இந்த பூமி வாழ்ந்தாலும், இந்த திருச்சபைகள் வளர்ந்து வந்தாலும், பின்னாடி பிறக்கிறவங்களுக்கு 1000 வருஷம் கழிச்சு பிறக்கிறவங்களுக்கும் இந்த காட்ஃப்ரே நோபலுடைய பெயர் நிற்க வேண்டும் என்பதற்காக கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியத்தோடு நான் போராடி கொண்டிருக்கிறேன். இன்றைக்குள்ள இழிவான பதவிகளுக்காக தான் ஓடுகிறேன் என்று நினைக்காதீர்கள். நிச்சயமாக அதை நான் நிர்வகிப்பேன். ஆனாலும் அதற்காக நான் அலையவில்லை. ரேனியஸ் போல அவருடைய பெயர், என்னுடைய பெயர் நம்முடைய திருமணத்தில் பதிக்கப்பட வேண்டும். இதுதான் என்னுடைய ஆர்வம், ஆசை, விருப்பம். என்னுடைய முப்பாட்டன், என்னுடைய அம்மாவுக்கு தாத்தா, அவர் விதைத்த விதை, என் அப்பாவுடைய அப்பா அவர்கள் விதைத்த விதை, அவர்கள் விதையாய் முதலூர் புதூரில் விதைக்கப்பட்டிருக்கால், ஒரு பக்கம் எங்கள் அப்பாவுடைய அப்பா பரப்பாடியில் விதைக்கப்பட்டிருக்கார்கள். அதுதான் இன்றைக்கு எனக்குள் இருந்து கிரியை செய்கிற தவிர நான் வெளியே இருந்து வந்த அந்நியன் அல்ல. ஆகவே மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபைகளோடு இருப்பதாக. காட் பிளஸ் யூ.